ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம். யூடிஎம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது புறங்கூறாமை அதிகாரத்தை பத்தி தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறத்துப்பால் இல்லறவியல்ல வரக்கூடியது. திருக்குறள் அறிவோம் சீரீஸ்ல நம்ம 20 அதிகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய புது சிலபஸை பின்பற்றி நம்ம இந்த சீரீஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 அதிகாரங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். 9வது அதிகாரமா புறங்கூறாமை அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வரக்கூடியது. நியூ புக்ல 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வரக்கூடிய அதிகாரம் தான் இந்த புறங்கூறாமை அதிகாரம். முதல் குறள் பாருங்க. அறங்கூறானல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. அதாவது வாழ்வில் ஒருவன் அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கலாம். அது பாவச்செயல் தான், பட் நீங்க அப்படி கூட இருக்கலாம். ஆனா எதை செய்யக்கூடாது? மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது. ஒருத்தன் இல்லை அப்படிங்கும் போது அவன் இல்லாத இடத்துல அவனை பத்தி இகழ்வா பேசுறதோ, அவனை பத்தி தப்பா இல்லாத விஷயங்களை மற்றவங்க கிட்ட வந்து பொய்யா சொல்றதோ, அவன் மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ற மாதிரி, இல்லாத விஷயத்த சொல்லி தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. அதுதான் புறங்கூறாமை. ஓகேங்களா? அந்த மாதிரி புறம் பேசாமல் இருந்தாலே அது அவர்களுக்கு நல்லது. எது யாருக்கு நல்லது? ஒருவன் வாழ்நாளில் வந்து பாத்தீங்கன்னா அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் இருக்கிறவர்கள் கூட எது நல்லது? மற்றவனை பத்தி புறம் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது. ஓகேங்களா? சொற்பொருள் பாருங்க. இதுல கூறான், அறங்கூறான் அப்படின்னா, கூறான் அப்படின்னா சொல்ல மாட்டான், அறத்தை பற்றி ஒரு நாளும் சொல்ல மாட்டான். அல்ல, அறங்கூறான் அல்ல. இதை பிரிச்சு படிச்சோம் அப்படின்னா அறத்தை பற்றி கூறுவான் அல்ல. ஓகேங்களா? அறம் கூறுவான் அல்ல. அல்ல அப்படின்னா பாவம். ஓகேங்களா? அறத்தை பற்றி பேசாமல் ஒருவன் பாவத்தை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் புறம் கூறாமல் இருப்பது. புறம் கூறாமல் இருப்பது அப்படின்னா ஒருவரை, அதாவது அந்த இடத்துல ஒருத்தர் இல்லாத இடத்துல அவரை பற்றி பேசாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது, இனிது, நல்லது. ஓகேங்களா? இந்த அதிகாரம் முழுக்க வந்து தொடை விருப்பம். நீங்க தான் என்னன்னு சொல்ல போறீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? 8 அதிகாரத்திலேயே நம்ம தொடை விருப்பம் எப்படி நீங்க இது சொல்லணும் அப்படின்றது சீர்வரிசை பிரகாரம் வந்து தொடை விருப்பங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? மோனை ஆகட்டும், எது ஆகட்டும், ஏவாகட்டும், எந்த சீரில் எந்த எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி மோனை, எதுகை, ஏவுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த அதிகாரத்துக்கு நீங்க தான் முழுமையா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். 2வது குறள் பாருங்க. அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. அதாவது அறன்ற ஒரு விஷயமே இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லி ஒருத்தன் பாவத்தை சம்பாதிக்கிறான்னு வைங்களேன். அந்த பாவத்தை விட மிகப்பெரிய பாவம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவன் இல்லாத போது அவனை பற்றி அந்த இடத்தில் இயல்பாக இல்லாததை சொல்லுவது அப்படின்றதுதான் அதை விட பெரிய பாவம். நீ அறம் செய்யல அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாவம். அதை விட மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் ஒரு இடத்துல இல்லாத இடத்துல ஒரு 4 பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா 5வதா அந்த இடத்துல இல்லாதவனை பற்றி தப்பா பேசுறது, திருப்பி அவன் 5வது ஆள் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனை பார்த்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்றது, நீ அறமே செய்யல அப்படின்னா அவனுக்கு என்ன கேடு வருமோ அதை விட பெருங்கேடு எது? ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி பேசுவது. அதை வந்து எக்காலத்திலையும் யாரும் செய்திடக்கூடாது. ஓகேங்களா? அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. அறநழி, இதை வந்து நம்ம பிரிச்சு படிக்கணும். அரண் அழி, அறத்தை அழித்து இழிவாக பேசுவது. அறத்தை அழித்து இழிவாக பேசி அல்லவை பாவம். ஓகேங்களா? பாவத்தை செய்வதை காட்டிலும் அல்லவை செய்தலின் தீதே, அதை விட பாருங்க, அறத்தை அழித்து இழிவாக பேசணும் அப்படின்னா ஒரு பாவம் வரும் இல்லையா? அந்த பாவத்தை விட பெரிது எது? புறநழி பொய்த்து நகை. அதாவது ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி தப்பாக பேசிவிட்டு மீண்டும் அவரை காணும் இடத்து அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து பொய் சிரிப்பு, பொய்த்து நகை அப்படின்னா பொய்யா சிரிச்சு பேசி
நடிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவன் அறம் செய்யாவிட்டால் கிடைக்கக்கூடிய பாவத்தை விட பெரும் பாவம் அவனை தான் சாரும். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும். அதாவது ஒருவன் இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனை பத்தி புறம் பேசி காணும்போது அவனை பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட பொய்யா பேசி வாழ்வதை காட்டிலும் அந்த மாதிரி பேசி நீங்க உசுரோட இருக்கிறதோட செத்து போறதே வந்து மேல். ஓகேங்களா? அப்படி நீங்க செத்து போனீங்க அப்படின்னா அறநூல்கள் சொல்லக்கூடிய அனைத்து உயர்வும் உங்களை வந்து சேரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்க அறத்தை விட வந்து அறத்தினால் நீங்க பெறக்கூடிய நன்மைகளை விட வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை பத்தி புறம் பேசாமல் இருப்பதனால் விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்றது ஜாஸ்தி. ஓகேங்களா? நீங்க அறமே செய்யலைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களை பற்றி புறம் பேசாமல் இருங்கள் அப்படின்றதுதான் வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் மூலம் நமக்கு முழுமையாக சொல்றாரு. ஓகேங்களா? புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும். காணாத போது ஒருவனை பற்றி புறம் பேசி காணும் போது பொய்யாக அவனிடம் பேசி வாழ்வதை காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வை தரும். சொற்பொருள் பாருங்க. பொய்த்துயிர்னா பொய்யா, பொய்யா நடிச்சு உயிர் வாழ்தல். சாதல் அப்படின்னா இறத்தல். ஓகேங்களா? இறத்தலே வந்து மேல். அடுத்த குறள் பாருங்க. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது ஒருத்தவங்களுடைய முகத்துக்கு நேரம் அவங்க கண்ணை பார்த்து அவங்க கிட்ட வந்து கடுமையான சொற்களை கூட நம்ம பேசிடலாம். ஓகேங்களா? நேருக்கு நேரா. ஓகேங்களா? ஒருவன் தப்பு பண்ணிட்டான், இல்லை வந்து அவனை பத்தி உங்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னா அவன் மூஞ்சிக்கு மூஞ்சி வந்து நேரா பார்த்து கண்ணுக்கு கண்ணு நேரா பார்த்து அவனை என்ன நீங்க வந்து கடும் சொற்களை அவன்கிட்ட பிரயோகப்படுத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா அப்படி கூட நீங்க பேசிடலாம். அது கூட தவறு கிடையாது. சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். பின்விளைவுகளை பற்றி எண்ணாமல் அவர் இல்லாத போது வந்து அவரை பற்றி குறை கூறுவது அப்படின்றது தப்பு. ஓகேங்களா? சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். பின்விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு. அடுத்த குறள் பார்க்கலாம். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையை அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது மற்றவனை பத்தி புறம் பேசுறாங்க அப்படின்னு மற்றவனை பத்தி புறம் பேசுறது, மற்றவனை பத்தி அவன் இல்லாத சமயத்துல அவனை இகழ்ந்து பேசுதல், அவனை பத்தி தப்பா பேசுறது. ஒருத்தன் பேசினா அந்த மாதிரி ஒருத்தன் பேசினா அப்படின்னா அவன் வந்து ரொம்ப கீழ்த்தனமான ஆள், ஒரு சில்லறத்தனமான ஆள் அப்படின்றத அப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அவன் அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பா நிச்சயம் அறவழியில் வாழப் போவதில்லை. அறவழியில் நின்று ஒரு காலம் அவர் வாழப்போவதில்லை அப்படின்றது அவங்க வந்து மற்றவனை பத்தி நம்ம கிட்ட புறம் சொல்லும் போதே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவன் ஒருவர் இல்லாத சமயத்தில் அவரை பற்றி தவறாக நம்ம கிட்ட பேசுறான் அப்படின்னா அவன் நிச்சயம் அறவாழ்வு வாழ மாட்டான் அப்படின்றத திருவள்ளுவர் உறுதியா சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்னா அவனால் நிச்சயம் அறவாழ்வு அவனது வாழ்வில் வாழவே முடியாது. அப்ப ஒருத்த வந்து நம்ம கிட்ட மற்றவனை பத்தி புறம் பேசுறான் அப்படின்னாவே அவனோட கேரக்டர் நம்ம அதிலேயே ஜட்ஜ் பண்ணிடலாம். அவன் வந்து எப்படி இருந்தாலும் அவன் கெட்டவனாத்தான் இருப்பான். அவன் வந்து அறவாழ்வு வாழாதவன், அவன் பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றத நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? அவன் மற்றவங்க பத்தி நம்ம கிட்ட அவன் இல்லாத சமயத்துல நம்ம பேசுறான்னாவே அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நீ எந்த மாதிரி ஆளுடா அப்படின்றது. ஓகேங்களா? சொற்பொருள் பாருங்க. அண்மை அப்படின்னா இல்லாமல் போதல். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அப்படின்னா அறம்ன்ற விஷயத்தையே அவன் வாழ்க்கையில இல்லாமல் இருப்பது, இல்லாமல் போதல். புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். புன்மை அப்படின்னா என்னன்னா கீழ்மை, சிறுமைத்தன்மை. இங்க பாருங்க, புறம் பேசுகிற அவனுடைய சிறுமைத்தன்மை வந்து அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த குறள் பாருங்க.
பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறந்தெரிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறந்தெரிந்து கூறப்படும். அதாவது அடுத்தவனுடைய குறை வந்து அவன் இல்லாத போது எவன் பேசுறானோ அவனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவன் இல்லாத சமயத்துல அடுத்தவன் பேசுவான். சரிங்களா? நம்ம என்ன செய்யறோமோ அதேதான் வந்து நமக்கு வந்து அடுத்தவன் செய்வான். அடுத்தவன் குறையை அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாத போது இன்னொருவனால் கூறப்படும். நம்ம தான் பெரிய யோக்கிய மாதிரி வந்து அடுத்தவனை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறது பிரோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம அப்படி ஒருத்தனை பத்தி குறை சொல்றோம் அப்படின்னா நம்ம இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி குறை சொல்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பான். ஓகேங்களா? அதான் இந்த குறள் மூலமா வள்ளுவர் நமக்கு சொல்றாரு. பிறன் பழி கூறுவான், மற்றவங்களை பத்தி குறை கூறுவது. தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அந்த மாதிரி ஆளுங்களை பத்தி அவன் இல்லாத போது மற்றவங்க வந்து அவனை பத்தி தப்பா சொல்லுவாங்க. அடுத்த குறள் பாருங்க. பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். அதாவது இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர். ஓகேங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்றோம், ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா எப்படி நம்ம மற்றவங்க கிட்ட பேசுவோம்? ரொம்ப இனிமையா பேசுவோம். ஓகேங்களா? ஒரு சில சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா பேசுற மாதிரி சூழல் வரும். பட் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உள்ளார வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அன்பு இருக்கு. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நம்ம ஏதோ கொஞ்சம் கடுமையா பேசுறோம். ஆனா இது அப்படி கிடையாது. எப்பயுமே வந்து வன்மத்தோட வந்து பேசும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிமையா பேசாம ஒரு கடுமையான சொற்கள் இன்சொற்கள் அவன் அடுத்தவனை புண்படுத்தும்படியாகவே வந்து புண்படுத்தும்படியாகவே ஒரு சொற்களை பேசிக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், அவன்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அவன்கிட்ட யாருமே ஒரு தொடர்பை வச்சுக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவனுக்கு யாருமே வச்சுக்க மாட்டாங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் யாரும் அவனிடம் வைத்துக்கொள்ள மாட்டார்கள். ஓகேங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை அவர்களே இழந்து விடுவார்கள். பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்னா இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள். பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர், அதாவது நட்பு கெடுமளவுக்கு அந்த உறவு கெடுமளவுக்கு பிளவு உண்டாக்கும் வகையில் புறங்கூறி மற்றவங்க கிட்ட போய் அவனை பத்தி நம்ம ஃப்ரெண்டு தான், ஆனா ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னா டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை உண்டா இருக்குடா அப்படின்ட்டு சொல்லலாம். அதை விட்டு போட்டு மூணாவது மனுஷங்கிட்ட போய் வந்து அவன் இல்லாத சமயத்துல அவன் இருக்கும்போது சொன்னா கூட அவன் அதுக்குண்டான என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவன் இல்லாத சமயத்துல அவனை பத்தி போய் தப்பா பேசணும் அப்படின்னா அது தெரிய வரும்போது என்ன ஆகும்? அந்த நட்பு அந்த இடத்துல உடஞ்சு போயிடும். பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர், அதாவது புறங்கூறி அந்த நட்புறவிய இழந்து விடுவார்கள். நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி அவர்கள் தன் நண்பர்களே இழந்து விடுவார்கள். யார் அப்படி இழப்பார்கள் பாத்தீங்கன்னா இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள். நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பகச்சொல்லி அப்படின்னா பிளவு உண்டாகுமாறு புறங்கூறி, பிளவு உண்டாகுமாறு புறங்கூறி கேளீர். கேளீர்னா என்ன? உறவு முறை, ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? உறவு முறையை பிரிப்பர். யாரு பிரிப்பா? இந்த மாதிரி வேலையை யார் செய்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா நகச்சொல்லி. நகச்சொல்லி அப்படின்னா மகிழ்வதற்கான இனிய சொற்களை கூறி, மகிழ்வதற்கான இனிய சொற்களை கூறி கூறி நட்பாடல் தேற்றாதவர். நட்பாடல் அப்படின்னா இத பிரிச்சு பொருள் கொள்ளணும். நட்பு கூட்டல் ஆடல். நட்பாடல் அப்படின்னா நட்பு கூட்டல் ஆடல் அப்படின்னா தோழமை கொள்ளல். நட்பாடல்னா தோழமை கொள்ளல். தேற்றாதவர், தேற்றாதவர்னா நன்மை தரும் என்பதனை அறியாதவர். நட்பு கொள்வதனால் மற்றவரிடம் நம்ம நட்பு கொள்வதனால் நமக்கு நன்மை விளையும் என்பதனை அறியாதவர்கள் தான் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை செய்வாங்க. நன்மை தரும் என்பதனை அறியாதவர். அடுத்த குரல் பார்க்கலாமா? துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார்
எண்ணெய்க்குள் ஏதிலார் மாட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்க்குள் ஏதிலார் மாட்டு அப்படின்னா நெருங்கி பழகணும் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுடைய தப்பையே வந்து இங்க குற்றம் அப்படின்றது அவங்க செய்யற குற்றம் கிடையாது, அவங்க மேல இருக்கக்கூடிய சிறு சிறு பிழைகள் ஓகேங்களா. அதை கூட வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட வந்து புறம் கூறி தூற்றக்கூடிய மரபினார் அப்படின்னா இயல்புடையவர்கள். மரபினார் அப்படின்னா இயல்புடையவர்கள். துண்ணியார் அப்படின்னா நெருங்கி பழகுபவர் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓகேங்களா, நெருங்கி பழகுபவர். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்க்கோல் ஏதிலார் மாட்டு, அதாவது நெருங்கி பழவங்களுடைய பிழையே வந்து மற்றவங்க கிட்ட வந்து புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர்கள் பிற நபர்கள் ஓகேங்களா, அவங்க கூட பழகாதவங்களை பத்தி என்னெல்லாம் பேசுவாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டை பத்தியே இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அப்ப மற்றவங்களை பத்தி என்ன மாதிரி மோசமா பேசுவாங்க அப்படின்றதுதான், எப்படிலாம் பேசுவாங்களோ அப்படின்ற ஐயப்பாடை தான் வந்து வள்ளுவர் இந்த குறளின் மூலம் வெளிப்படுத்துகிறார். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்க்கோல் ஏதிலார் மாட்டு. ஏதிலார் மாட்டு அப்படின்னா அயலார் இடத்தில், அயலார் இடத்தில்னா பிறரிடத்தில், தெரியாதவங்க கிட்ட. தெரிஞ்சவனுக்கே என்ன கதினா தெரியாதவனுக்கு என்ன கதியோ இவங்க கிட்ட சிக்கிதான் அடிக்கணும். எண்ணெய்க்குள் ஏதிலார் மாட்டு, எண்ணெய்க்குள் அப்படின்னா எவ்வாறு இயல்பாக நடந்து கொள்வார்களோ, மற்றவங்க கிட்ட இன்னும் எந்த அளவுக்கு இகழ்வாக நடந்து கொள்வார்களோ அப்படின்ற ஐயப்பாட்டை வெளிப்படுத்துறார் வள்ளுவர் இந்த குறள்ல. அடுத்த குறள் பாருங்க. அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் குறை. அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழி சொற்களை பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தர்மம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும். ஒருத்தன் இல்லாத போது அவனை பழிக்கக்கூடிய, அவனை இகழ்வாக பேசக்கூடிய ஒரு நபருடைய வெயிட்ட கூட நம்ம சொல்றோம் இல்லையா, நீ எல்லாம் ஏன்டா பூமிக்கு பாரமா இருக்க அப்படின்ட்டு, அந்த மாதிரிதான். ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம், அந்த அளவுக்கு கேடு கெட்டவன் நீ எல்லாம் ஏன் வந்து உயிரோட இருக்க, பூமிக்கு பாரமா. பூமி தாய் வந்து தாங்கக்கூடிய நல்லவர்கள் இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த மாதிரி சமயத்துல நீ எல்லாம் ஏன் பூமி தாய்க்கு பாரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன்டா நீ எல்லாம் பூமிக்கு பாரமா இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் வள்ளுவர் இந்த குறளை சொல்லியிருக்கார். அரண் நோக்கி ஆற்றுங்கோள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. பிறர் இல்லாத போது, மற்றவங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசி அவனை பழிக்கும் இழி சொற்களை பேசக்கூடியவனின் வெயிட்டையும் அவனுடைய பாரத்தையும் இந்த பூமி தாய் தாங்குவது எதனால், அதையும் ஒரு அறம் என எண்ணி, ஒரு தர்மம் என எண்ணிதான் வந்து பூமி தாய் அவனையும் அந்த மாதிரி ஆட்களையும் தாங்குகிறதோ அப்படின்றதுதான் வள்ளுவர் இந்த இடத்துல கேட்கிறார். பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழி சொற்களை பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தர்மம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும். அறம் நோக்கி, அறம் நோக்கி அப்படின்னா அறம் என்று எண்ணி, அறம் என்று எண்ணி. ஆற்றுங்கோல் அப்படின்னா தாங்குதல், வையம் பூமி நிலம். புறநோக்கி, புறநோக்கினா பிறர் இல்லாத போது, பிறர் இல்லாத போது. புன்சொல், புன்சொல் அப்படின்னா என்ன, இழிச்சொற்கள், இழிச்சொற்கள். உரைப்பான் அப்படின்னா சொல்லுவான். பொறை அப்படின்னா பாரம் சுமை. பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழி சொற்களை பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தர்மம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும். அடுத்த குறள் பார்க்கலாம். இந்த அதிகாரத்துடைய கடைசி குறள் இதுதான். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதாவது நம்ம வந்து மற்றவனுடைய குற்றத்தை வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அவன்கிட்ட அந்த தப்பு இருக்குடா, இவன்கிட்ட இந்த தப்பு இருக்குடா அப்படின்ட்டு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். அதே மாதிரி நம்ம அதாவது சொல்லுவோம் இல்லையா, அவன் பின்னாடி 1000 கூட இருக்குது, ஆனா அடுத்தவங்க கிட்ட பின்னாடி இருக்கிற கூடையை பத்தி பேசிட்டு இருக்கான்ட்டு.
அந்த மாதிரி அடுத்தவனுடைய குற்றத்தை சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல நம்ம கிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? பிறர் குற்றத்தை காண்பவர்கள் முதல்ல என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, தன்னுடைய குற்றத்தை எண்ணி பார்ப்பார்களே ஆனால் புறங்கூறும் மற்றவனை பத்தி புறங்கூறும் அந்த பழக்கமும் போயிடும், வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். ஓகேங்களா? இப்ப சீரியலே பாருங்க, சீரியல்ல 99.99% இதே தான் பொழப்பா இருப்பாங்க. ஒருத்தவங்களை பத்தி மற்றவங்க கிட்ட போய் பொய் சொல்றது, புறம் கூறுவது, இகழ்வா பேசுறது, அவங்கள பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒருத்தவங்க வச்சிருந்தாங்கன்னா கூட அவங்க கிட்ட போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவங்க மேல வந்து ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்கி வைக்கிறது. ஸோ இது எல்லாமே அங்க நடக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் பிறர் குற்றத்தை மற்றவங்ககிட்ட இருக்கிற குற்றத்தை காண்பவர்கள் முதல்ல நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து அதை திருத்திக்கிட்டாங்க. ஓகேங்க? அந்த மாதிரி நம்ம கிட்ட இந்த மிஸ்டேக்லாம் இருக்கு அப்படின்ட்டு எண்ணி பார்த்தாங்க அப்படின்னா மற்றவனை பற்றி புறங்கூறும் பழக்கமும் போயிடும், வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்க முடியும் அப்படின்றதுதான் வள்ளுவர் இந்த குறளை சொல்றாரு. மொத்தமா வள்ளுவர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அறம் கூறுவதனால் உனக்கு என்ன பயன் வருதோ, இன்கேஸ் உன்னால அறத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீ ஒரு பாவச் செயலை செய்வோம் தான். ஓகேங்களா? அப்படிப்பட்டவன் கூட வந்து பாத்தீங்கன்னா மற்றவனை பத்தி புறம் கூறாமல் இருப்பதுன்றது உனக்கு ஒரு வகையில நல்லதை தான் தேடித்தரும். ஓகேங்களா? நீ அறத்தை ஃபாலோ பண்ணாம கூட இருந்துட்டு போ, ஆனா மற்றவனை பத்தி புறம் பேசாத அப்படின்றதுதான் வள்ளுவர் இந்த புறங்கூறாமை அதிகாரத்தின் மூலம் நமக்கு வலியுறுத்துகிறார். ஓகேங்களா? இதோட வந்து பாத்தீங்கன்னா புறங்கூறாமை அதிகாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.